Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முக்கியமா எல்லா காலேஜஸ் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் நாமக்கல், ஈரோடு இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய காலேஜோட 2024 பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கட் ஆஃப் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா, இந்த காலேஜோட 2024ஓட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா 2024 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் மூலியமாக ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டி க்ளோஸ் இருக்குங்கிற அஃபிஷியல் டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா தான் இது. பர்டிகுலரா நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல எந்த காலேஜாக இருக்கட்டும் அண்ட் சென்னை ரீஜனாக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய காலேஜ் இருந்தாலும் அந்த காலேஜோட கட் ஆஃப் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தின எல்லா விதமான அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ NPR காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்க்க போறோம். 5832 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 8 இயர்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரியில 152 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசில 140லயும் அண்ட் பிசிஎம் 140.5லயும் அண்ட் எம்பிசி 118.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி பாத்தீங்கன்னா 94.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. AML கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 132.5லயும் பிசில 125, பிசிஎம் 123 அண்ட் எம்பிசி பாத்தீங்கன்னா 105.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக சிவில் பாத்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓப்பன் கேட்டகரியில 150 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓப்பன் கேட்டகரிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓப்பன் கேட்டகரி எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல கடைசியா எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப், இப்போ ஒரு ஓப்பன் கேட்டகரியில ஒரு 30 சீட் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கடைசியா ஒரு 30வது ஸ்டூடெண்ட் எடுத்த கட் ஆஃப் தான் இது. இதுக்கு முன்னாடி 170, 180 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலேஜ்ல படிப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, அடுத்ததாக பிசியில பாத்தீங்கன்னா 139.5லயும் பிசிஎம்ல 132.5லயும் அண்ட் தென் எம்பிசி 118 அண்ட் எஸ்சி 113, எஸ்சிஏ பாத்தீங்கன்னா 110 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட், இசியில பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிங்க. ஓப்பன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 138, பிசியில பாத்தீங்க அப்படின்னா 126, பிசிஎம் பாத்தீங்கன்னா 123.5லயும் எம்பிசி பாத்தீங்கன்னா 93.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 146, பிசி பாத்தீங்கன்னா 141ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் இது. பிசிஎம் பாத்தீங்க அப்படின்னா 132லயும் அண்ட் எம்பிசி பாத்தீங்கன்னா 107.5, எஸ்சி 90 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க, இதுதான் இந்த 2024ல எந்த காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் சொல்லலாம். இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு அஃபிஷியல் டேட்டா. இன்ஜினியரிங் பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்ட் காலேஜஸோட கட் ஆஃப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற எந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எப்படி நடக்கும், அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்றதுல இருந்து அந்த ப்ராசஸ்ல எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போறோம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.